Nice. We didn't expect that. That's why நாங்க வந்து நம்மளுடைய பிரின்சஸ் டயனா அவங்களுடைய ஊர்ல தான் நின்றுட்டு இருக்கிறோம். இது ஒரு இவங்களுடைய அப்பா அம்மாவோட ப்ராப்பர்ட்டி கேட்டிங்களா. ஸோ அவங்க ஊர்ல தான் இன்னைக்கு தங்குறோம். அட்டிப்படியா இருக்குது. இங்க பாருங்க, அந்த பக்கம் பாருங்க. ஹலோ லடத்துப்பளச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் பிடிக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்களிடையே பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நாங்கள் வந்து நம்மளுடைய பிரின்சஸ் டயனா அவங்களுடைய ஊரில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க ஊரில் தான் இன்றைக்கி தங்குறோம். அவங்க ஊரில் நாங்கள் தங்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்க்கலாம். அவங்க ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், அட்டிப்படியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதான் ஒரு இங்கிலீஷ் ப்ராப்பரான ஒரு இங்கிலீஷ் பிளேஸ் அப்படின்னா வந்து, இல்லை ஒரு இங்கிலீஷ் வில்லேஜ் அப்படின்னா இதைத்தான் நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி பைன் மரங்கள் சூழ்ந்து, அங்கே பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள், காடுகள், இந்த மாதிரி தான் ஒரு இங்கிலீஷ் ப்ராப்பரான இங்கிலீஷ் பிளேஸ் இருக்கும். ஓகே, நம்ம தங்கியிருக்கிற இடம் எதுன்னு போகலாமா? வாங்க, த லாரல்ஸில் தங்கியிருக்கிறோம். ஓகே, த லாரல்ஸ். அங்கே பாரு, இங்கிலீஷ் ஃப்ளவர்ஸ் பாரு. ஃப்ளவர்ஸில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சம்மர் டைம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் மொட்டு விடுது. இது அப்படியே ஃப்ளவர்ஸாக வரும், ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே ஃப்ளவர்ஸ் பூத்துருக்குதா? இங்கே பாருங்க, ஃப்ளவர்ஸ் எப்படி பூத்துருக்குதுன்னு பாருங்க, ரொம்ப அழகா. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கே உள்ளது. இந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் ரொம்ப ப்ராப்பரான இங்கிலீஷ் கண்ட்ரி சைடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிப்பட்ட இடங்கள் தான் இது. நீங்கள் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்க பிள்ளைங்கள்லாம் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. உங்களுடைய பாடங்கள்லாம் ஒரு இங்கிலீஷ் வில்லேஜ் அப்படின்னு படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு இடம் தான் இது. அதில் ப்ராப்பராக பில்ட் ஏரியா கேட்டிங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிப்பட்ட பூக்கள் இதெல்லாம் நீங்கள் வேறு கொஞ்சம் லண்டன் பகுதியிலெல்லாம் பார்க்க முடியாது. ஓகே, இதெல்லாம் பாரு, மொட்டு பாரு எப்படி இருக்கு, மொட்டுக்கள் எப்படி, மொட்டுக்கள்லாம் விட்டு இனி அது அப்படி அப்படியே பூக்களாக அப்படி வரும். ஓகே, இது வந்து ப்ராப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீ, எவர் கிரீன் ட்ரீன்னு சொல்லுவோம்ல, கிறிஸ்மஸ் ட்ரீ. இது ப்ராப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்குது. சூப்பராக இருக்கு இல்லையா, அடிப்படையாக இருக்குது. எப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு ஓன் பண்ணுறவங்க வந்து ஒரு பியூட்டிஷியன். ஓகே, எப்படி பாருங்கள், எப்படி காணிங்க இதில். இது எப்படின்னா இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இங்கே இது ஒரு இவங்களுடைய அப்பா அம்மாவோட ப்ராப்பர்ட்டி கேட்டிங்களா. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இவங்க அப்பா அம்மாவோடைய ப்ராப்பர்ட்டி. இங்கே உள்ள ஒரு கல்ச்சரை சொல்கிறேன். அவங்கள அப்பா அம்மாவுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு எழுதி வைப்பாங்க. எழுதி வைக்கும்போது இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு 2-3 பெரிய பெரிய ரூம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வீடு இருக்கும், அது பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ரூம் இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, பிள்ளைங்க கைக்கு வந்ததும் இவங்க வந்து அதில் உள்ள ஒரு ரூமை வந்து இவங்க ரூமையும் அது வந்து பான்னு சொல்கிறாங்க, அந்த ஏரியாவை வந்து அவங்க வந்து வாடகைக்கு விட்டுருவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு பிழைப்பாங்க. இப்போ இந்த லேடியை பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் ஆல்சோ பியூட்டிஷியன். அதனால வந்து அவங்க பின்னால் ஒரு பியூட்டிஷனாக, இதெல்லாம் அவங்களுடைய வீட்டினுடைய பின்பகுதி. ஓகே, அழகாக இருக்குது. அந்த பியூட்டிஷியன் அவங்க ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்குறாங்க பின்னால். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ அமர்க்கலமாக இருக்குது. சம்மர் டைமில் உங்களுக்கு ரொம்ப நல்லா, ரொம்ப 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 நல்லாயிருக்கும். எல்லா பூக்களும் பூத்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓ, அங்கே பெரிய பக்கத்தில் காடு இருக்கு பாரு. ஆமாம், அழகாக இருக்குல்ல. bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வடம் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்க்கலாமா? இவங்க ஒரு பெண், இவங்களுக்கு வயது 30, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க BE MBA முடிச்சுட்டு ஆப்ரேஷன் மேனேஜராக பெங்களூரில் இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-602-15948 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகன் வந்துட்டு நம்முடைய வாழ்த்துக்கள். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து பியூட்டி அண்ட் ஹோலிஸ்டிக் தெரப்பி, மில்ப்ரூக் பியூட்டி அண்ட் ஹோலிஸ்டிக் தெரப்பி. இது லாரல்ஸ் இல்லை, மில்ப்ரூக் இவங்களுடைய இது. ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் அவங்க வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 வீடு. இந்த 2 வீடுனா இந்த வீடுல தான் எங்களுக்கு கொடுத்துருக்குது. ஓகே, நான் உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குங்கிறத காணிக்கிறேன். இதனுடைய சாத்தியதை எப்படின்னா, இவங்க வீடு அது பக்கத்தில் வந்து ஒரு பான்
பான்ங்கிறது என்னது, குதிரையை வந்து கட்டி போடக்கூடிய இடமா இருந்திருக்கலாம். இவங்க இதை கன்வெர்ட் பண்ணி இப்போ வந்து அதை வாடகைக்கெல்லாம் விட்டு அதை சம்பாதிச்சு அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா வீடு, நான் இங்கிலாண்டை பொறுத்த வரையில் உங்களுக்கு வீட்டுக்கு மார்ட்கேஜ் இது எதுவும் கட்டாமல், வீட்டு லோன் கட்டாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப லக்ஸரி லைஃபுங்க கேட்டிங்களா. அதனால் இவங்க வரக்கூடிய மாதத்துக்கு வரக்கூடிய இந்த மாதிரி வாடகை விட்டு அதில் வரக்கூடிய லைஃப்பில் லக்ஸரியாக இவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா மார்ட்கேஜ் எல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. அதனால தான் இங்கிலீஷ்காரங்க ரொம்ப ரிச்சாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். இதே ரிச். இங்கே பாருங்க, மெயின் வாங்குறதுல இப்போ முக்கால்வாசி சம்பளம் பாதிக்கு மேலே இதுக்கு தான் வாடகைக்கு இல்லைன்னா வந்து மார்ட்கேஜுக்கு இந்த மாதிரி, இல்லைன்னா வீட்டு லோனுக்கு இந்த மாதிரி தான் போகும். ஓகே, இங்கே கோழிலாம் இருக்கு. கோழியெல்லாம் இருக்கு பாரு இந்த வீட்டில், சூப்பராக இருக்கு பாரு. நான் இது இப்படி தான் சொல்கிறேன், நம்ம வீட்டில் என் கோழி வைக்கணும்னு. இவர் வேண்டாங்க. ஓ அழகா இருக்கு, அழகா இருக்கு பாரு. இந்த சுற்றிலும் கோழி இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, உள்ள கிடக்குது இதுவா. ஹலோ. பார்க்குது பாரு, எப்படி இருக்கு, நல்லா செழிப்பா. நாட்டுக்கோழி, நல்ல நாட்டுக்கோழி, குண்டுன்னு இருக்கு பாரு, நல்ல முட்டை போடமா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் வச்சிருக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல. குட்டி நாய். ஹலோ ஹலோ ஹலோ. You have chickens, right? And do they give you eggs? Yeah. Oh, nice. We didn't expect that. That's why I felt like. Hello. I thought you're a teenager. Is this your daughter? அவ்வளோதான். So cute. வந்துருங்க, உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். அவங்களுடைய டாகை வச்சு விளாண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து நான் அந்த ப்ராப்பர்ட்டியை காணிக்கிறேன். டேக் யூர் ஷூஸ் ஆஃப் மைட். இப்போ வந்து இங்கிலீஷ் வீடுகள்லாம் வந்ததும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹேங்கர் இருக்கும். இது என்ன, நம்ம எப்போவுமே வந்து இங்கே வந்து முக்கால்வாசி நாள் நம்ம இந்த மாதிரி ஒரு கோட்டை நம்ம போட்டுட்டு போக வேண்டிய நிலைமை தான். ஏன்னா குளிர் இருக்கும், மழை இருக்கும், எல்லாத்துக்கும் இவங்க கோட்டை தானே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு சூப்பர் அடிப்படையான ஒரு ஹேங்கர் இருக்கும். ஸோ அதில் போட்டுக்கலாம். அது வந்ததுமே வந்து இங்கே பாருங்கள், இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா வந்தது ஒரு சோஃபா. இந்த சோஃபா இப்போ பார்த்திங்கன்னா இந்த சோஃபா இதுக்கு பேர் சோஃபா, இல்லைன்னா இதுக்கு பேர் இங்கிலீஷில் ப்ராப்பர் நீங்கள் வந்து கண்ட்ரி சைடு இங்கிலீஷில் சொல்லணும்னா இதுக்கு பேர் செட்டி. ஓகே, செட்டியில் வந்து எப்போவுமே உங்களுக்கு இங்கே உள்ள இங்கிலீஷ் கண்ட்ரி ஹோம்லலாம் வந்து உங்களுக்கு லெதரில் வராது, இந்த மாதிரி துணியில் தான் இருக்கும் கேட்டிங்களா. ஸோ இந்த துணியில் தான் இருக்கும். ஏன்னா இங்கே குளிர் நாடு இல்லையா, அதனால் வந்து துணியில் தான் இருக்கும். ரொம்ப நல்லா வார்மாக இருக்கும். இது வந்து பொதுவாக உள்ள ஓல்டு பீப்புள் ஹோம்லலாம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து கேர் ஹோம் இல்லைனா வந்து நர்சிங் ஹோமுங்கெல்லாம் போயாச்சுன்னா இது தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஷனபிளாக லெதரில் உங்களுக்கு இருக்காது. ஓகே, இப்போ வந்து நம்ம சேனலில் நீங்கள் வந்து பல வகையான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்ம எங்கெல்லாம் ஹாலிடே போனாலும் அங்கே உள்ள ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, ஏக்கா எங்கே தங்குறீங்க, ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள். நான் அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இதுவும். இப்போ நீங்கள் வந்து நான் இதெல்லாம் சுற்றி காணிச்சிட்டு சொல்கிறேன், இதை கம்பேர் பண்ணுறேன். இங்கே உள்ள ஹோட்டல்ஸுக்கும் இதுக்கும் இந்த ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் கேட்டிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்மால் பெட் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய பெட் அந்த பக்கம் இருக்குது, நான் காணிக்கிறேன். இப்போ அந்த பக்கம் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள் ஒரு டைனிங் டேபிள். ஓகே, ஸோ 4 பேர் உட்காந்து அழகாக உட்காந்து நம்ம வந்து டீ குடிக்கிற மாதிரி, இல்லைன்னா வந்து நம்ம ஏதாவது டேக் அவே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம், இல்லை ஒரு பிஸ்கட்டு ஏதாவது சாப்பிடணுன்னா வந்து நம்ம ஃபேமிலியாக வரும்போது ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. அந்த கார்டனை வந்து நம்ம வியூ பண்ணிக்கிட்டு நம்ம உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த வியூலாம். இது சம்மர் டைமில் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து லாங் டைமாக இருக்கும், உங்கள் சன்லைட் வந்து லாங் டைமாக இருக்கும். அதனால் நீங்கள் அங்கே உட்காந்து இது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிவி, நல்ல சைஸில் ஒரு டிவி இருக்குது. ஓகே, Panasonic டிவி வேணா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த 2 சேரையும் பாருங்கள். இந்த 2 சேரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த செட்டின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சோஃபா கூட வரக்கூடிய சேர்ஸ் இந்த 2 கேட்டிங்களா. ஸோ அது பக்கத்தில் போகணும். இவங்க கொஞ்சம் மாற்றி இப்படி போட்டிருக்குறாங்க. பட் மாற்றி போட்டிருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், இதுதான் கரெக்டு. இங்கே உள்ள ஓல்டு பீப்புளெலாம் இப்படி தான் ஒரு டிவி முன்னால் இந்த மாதிரி போட்டு. எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஜான் தாத்தா வீட்டிலாம் இப்படி தான் இருக்கும் கேட்டிங்களா. ஜான் தாத்தா வீட்டிலாம் இப்படி தான் இருக்கும். அவர் இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சது அவங்க பெட்ரூமுக்கு போய் படுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய
பழக்க வழக்கங்கள். மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து உட்டன்ல இப்படி மூங்கில் ஆமாம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டீல்லையோ அல்லது அல்லாத ஆமாம், அது அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் இருக்காது. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்தாச்சுன்னா இதில் ஒரு பெரிய ஒரு ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ரூம்னு இருக்கும்போது அந்த ரூமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விண்டோ கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரண்ட் ரூம் இதான் ஃப்ரண்ட் ரூம்னு நீங்கள் வச்சுக்கிட்டா அந்த ரூமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விண்டோ இருக்கும். ஏன்னா அங்கேருந்து அதிலேருந்து தான் நமக்கு லைட்டு வருது, உள்ள சன்லைட்டு காற்று எல்லாமே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த கிழக்கு திசையில் பார்த்து வைக்கணும், மேற்கு திசையில் பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இதை பார்த்து தான் இதெல்லாம் வைப்பாங்க. வாஸ்து பார்க்குறாங்களோ இல்லையோ, அது இன் தியரி வந்து வாஸ்து பார்க்குறது இந்த காற்று போகிறதுக்கெல்லாம் சரியான ஒரு இடத்த தான் வாஸ்துன்னு சொல்கிறது, அப்படி தானே? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ரொம்ப அதெல்லாம் பார்த்து தான் வைப்பாங்க. கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்து இந்த சன்லைட் வரணும், கேட்டிங்களா? அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கர்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வர போட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஓகே, கீழே வர கர்டன்ஸ் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கு. அப்படியே வந்து கோழி இந்த பக்கத்தில் அங்கே அப்படியே பார்க்கறக்கூடிய தூரம் வர காடு தான், கண்ணுக்கு பார்க்கக்கூடிய தூரம் வர உங்களுக்கு காடு தான். அது வந்து அப்படியே உட்காந்து அதுதான் வந்து இந்த சைட்லலாம் நிறைய எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் உருவாகிறது, இப்படி உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, ஸோ அதுதான் இது. இனி வந்து இந்த செட்டின்னு சொல்லிட்டு இருக்கோமே, இந்த செட்டி கூட வரக்கூடிய இன்னொரு ஐட்டம் தான் இந்த டீபாய். ஓகே, ஆக்சுவலி இது டீபாய். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி இவங்க வந்து இது வாடகைக்கு கொடுக்குறதுனால, இந்த மாதிரி லெட்டிங்க்கு கொடுக்குறதுனால அவங்க வந்து ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஃப்ரிட்ஜு. ஓகே, க்யூட்டாக இருக்குது. அதில் நமக்காண்டி நம்ம ஜஸ்ட் 1 நைட் தான் தங்குறோம், அதனால் கொஞ்சம் பால் வச்சுருக்குறாங்க. வெரி குட். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு செஸ்ட் ட்ராயர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இதை வந்து ஒரு காஃபி டேபிள் இந்த இந்த ப்ராப்பர்ட்டியை பண்ணவங்களுக்கு ரொம்ப ஒரு எஸ்தட்டிக் இதுன்னு நினைக்கிறேன். என் பிள்ளைகள் வந்து இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாச்சு. இப்போ ரொம்ப எஸ்தட்டிக்காக இருக்குது பாருங்கள். இங்கே டீ, காஃபி, சுகர் இந்த 3 எல்லா வீட்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ காஃபிக்குள்ளே மக்கு, சிம்பிள் பட் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளால உங்களுக்கு டாய்லெட்ரீஸ், ஹேர் ட்ரையர், இதுக்குள்ளால உங்களுக்கு பிளேட்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் நீங்கள் வெளியில் இருந்து கொண்டு வந்து இங்கே வந்து சாப்பிட மாதிரி பிளேட்லாம் இருக்குது. பட் என்ன மிஸ்ஸிங்னா இங்கே கிச்சன், இங்கே வந்து கிச்சன் கிடையாது. நம்ம பல ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்குறோம். வீடு கீழே கிச்சனு, மேலே வந்து பெட்ரூம்ஸு, இல்லை ஒரே லெவலில் கிச்சன் பெட்ரூம் எல்லாம் இருக்கிற மாதிரி பல ப்ராப்பர்ட்டிஸ் நான் காணிச்சிருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து கிச்சன் கிடையாது. இது ஹாலிடேக்குன்னு மட்டுமே உள்ள ப்ராப்பர்ட்டி, அதனால அவங்க கிச்சன் வைக்கலை. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் 1 நைட்டு இல்லைனா ஒரு 2 நைட்ஸுக்கு வரதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்பர்ட்டி நீங்கள் வரலாம். இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சூப்பரான ஒரு கிங் சைஸ் பெட்டு. அங்கே ஒரு ஸ்மால் பெட்டு பார்த்தோம், சிங்கிள் பெட்டு. அதே இங்கே ஒரு கிங் சைஸ் பெட்டு. இப்போது இங்கிலீஷ்காரங்க இங்கே இருங்க, இதெல்லாம் எடுத்து போட்டாச்சே மக்கமார் வந்ததுமே சாடிடுவானுங்க. இப்போ பெட் மேக்கிங், ஒரு பெட்டை வந்து எப்படி ப்ராப்பராக மேக் பண்ணுறது அப்படிங்கிறது கலையே வந்து யூரோப்பியன் நாடுகள்லேருந்து வந்தது தான், ஸ்பெஷலி இங்கிலீஷ் கண்ட்ரீஸ்லேருந்து தான் வந்தது தான். இப்போ எங்களுக்கு வந்து நர்சிங்லாம் படிக்கும்போது அது ஒரு ப்ரொசீஜர், ஹவு டு மேக் பெட், அதுங்கிறது ஒரு ப்ரொசீஜர். இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த சப்ஜெக்ட் இருக்கும். எப்படின்னா அது ஒரு கலை பெட் மேக்கிங்கிறது. அது பெட் மேக்கிங்கிறது என்னங்கிறத நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இங்கிலீஷ் கல்ச்சர் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழும்புனதும் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு அவங்க ஃபஸ்ட்டாக நைட் ட்ரெஸ்ஸில் இருக்கவே மாட்டாங்க. டக்குன்னு நைட் ட்ரெஸ் அவங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க்கிங் க்ளோத்ஸ்க்கு மாறிடுவாங்க. இந்த ஒர்க்கிங் க்ளோத்ஸ் வந்து நைட்டு அவங்க வீட்டிலே இருக்கிறாங்கன்னு வைங்களேன், வேறு எங்கேயுமே வெளியில் போகல, வீட்டிலே தான் இருக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், அவங்க வெளியில் வேலைக்கெல்லாம் போகலை, எங்கேயுமே போகலை. ஆனாலும் கூட இந்த நைட் ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து எடுத்துகிட்டு அவங்களுடைய ஒர்க்கிங் க்ளோத்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரி க்ளோத்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ காலையில் போட்டுட்டு சமைச்சோம் அந்த இதே பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு கல்ச்சரே கிடையாது, கேட்டிங்களா? ஆனால் வீட்டில் தான் லுங்கி கட்டிக்கிட்டு ஷார்ட்ஸ், சும்மா ஷார்ட்ஸ் போடலாமா இருக்கும். பட் அது ஈவன் ஷார்ட்ஸ் கூட நைட் ட்ரெஸ்ஸோடு இருக்க மாட்டாங்க. ஆம்பளைங்களும் சரி, இது பொம்பளைங்க மட்டும் இல்லை, ஆம்பளைங்களும் சரி நைட் ட்ரெஸ்ஸோடு வந்து இருக்கவே மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா,
படுக்கிறது இப்போ வந்து எப்படினாலும் ஒரு மத்தியானம் ஒரு சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து போய் படுக்கணும்னு கொஞ்சம் நேரம் தோணும் அப்படி தானே. இல்லைனா வந்து அந்த காலையில் கொஞ்சம் எப்போவாது படுக்கணும், அதாவது அந்த நைட் ட்ரெஸ் இல்லாமல் சாதாரண ட்ரெஸ்ஸில் இப்படி இருக்கும்போது படுக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க வந்து அதுக்கு முன்னால் நான் இந்த பெட்டுடைய அமைப்பை நான் காணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அது இந்த பெட்டு வந்து இதை வந்து ஒரு குல்ட்டு வச்சு இப்படி கவர் பண்ணியிருப்பாங்க கேட்டிங்களா. இதுதான் குல்ட்டு. இதுக்கு கீழே உங்களுக்கு வந்து இது வந்து ஷீட். ஓகே, ஷீட் வச்சு பெட் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அந்த லேடி கேட்டிங்களா. அது நான் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இதுக்கு கீழே உங்களுக்கு வந்து கவர். ஓகே, ஸோ இப்படி வருது. இப்போ இப்படி இருக்கக்கூடிய பெட்டில் டே டைமில் ஆர்டினரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறவங்க இருக்கும்போது இப்படி இதுக்கு மேலே தான் வந்து படுக்கணும். ஓகே, இதுக்கு மேலே படுத்துட்டு உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு போத்தணும், ரொம்ப குளிர்காலம் போத்தணுன்னு இருந்தாச்சுன்னா இதை வச்சு போத்த மாட்டேன். இதுக்கு மேலே வந்து ஒரு கம்பளி மாதிரி இல்லைன்னா ஒரு பெட்ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம போற்றுவோம். பிகாஸ் யூ நெவர் கோ இன்சைட் த பெட். ஓகே, எப்போ நம்ம வந்து குல்ட்டுக்கு கீழே போய் படுப்போம்னா அடியில் போய் படுப்போம்னா நைட் ட்ரெஸ்ஸை மாறின பிறகு. ஓகே, நீங்கள் நைட்டு அது ராத்திரி 8 மணி எல்லா டிவி சீரியல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நைட் ட்ரெஸ்ஸை மாறுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போய் படுக்கணும். ஓகே, ஏன்னா அதர்வைஸ் நிறைய டஸ்ட்டு நம்ம உடம்புல உள்ள டஸ்ட்டு அழுக்கெல்லாம் உள்ளே போயிடும். அதுக்காக தான் அதுதான் வந்து இது. ஓகேயா, ஸோ இப்படி ஒரு பெட் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சிங்கிள் பெட்டு. ஸோ 2 சிங்கிள் பெட்டு, ஒரு டபுள் பெட்டு. அடிப்பொலியாக இருக்குது. ஓகே, பெட் மேக்கிங் எப்படின்னு பார்த்துருவோமா? ஓகே, வாங்க காணிச்சு தரேன். பெட் மேக்கிங் எப்படின்னா நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து போடுறதுக்கு விரும்பலை. இது வந்து ஒரு ஷீட்டாக வெளியில் இருக்குன்னு அதான் பெட் மேக்கிங். அதான் பெட் அதை அப்படியே உள்ள சுருட்டி வைக்கணும். சுருட்டி இல்லை, எப்படி சுருட்டி வைக்கணும்னா சரி எப்படி சுருட்டி வைக்கணும்னா இது இப்படி கிடக்கும் அப்படி தானே. நான் இப்போ வந்து அதனால் இப்படி வச்சுட்டு தூக்கிட்டு இந்த சைடு இருக்கக்கூடிய இதை மடித்து இதை வந்து இதுக்குள்ளே வைக்கணும். ஓகே, அப்போ டைட்டாக இருக்கும். இந்த பெட்ஷீட் வந்து நீங்கள் உருண்டாலும் பரண்டாலும் இதாகாது. இது வந்து பெட் மேக்கிங் பண்ணும்போது 2 பேர் இது பண்ணணும். ஒன் மேன் ஜாபு கிடையாது, 2 மேன் ஜாப். அந்த பக்கம் ஒருத்தங்க நினைப்பாங்க, இந்த பக்கம் ஒருத்தங்க டக்குன்னு உள்ள டக் பண்ணுறது, அதுக்கப்புறம் டக் பண்ணுறது, இப்படி பண்ணுவாங்க. அதான் இதை வந்து பெட் மேக்கிங். ஓகே, இப்படி தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு அழகான ஒரு புல் படம்லாம் வச்சுருக்குறாங்க. இது வந்து ஒரு ரிட்ரீட் சென்டர் மாதிரி இருக்குது எனக்கு. ரிட்ரீட் சென்டர் ஏன்னு கேட்குறேன்னா, ஏன்னா இங்கே வந்து கிச்சன் ஒன்றும் இல்லை, அதனால் அந்த ஸ்மெல்லாம் ஒன்றும் நமக்கு வராது கேட்டிங்களா. ஸோ அதனால் ஒரு ரிட்ரீட் சென்டர் மாதிரி இருக்குது. அதில் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போது டாய்லெட் காணிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குதுல்ல இது. ஒரு அங்கே பாருங்கள் வந்து வந்ததுமே ஒரு ஷவரு. ஓகே, ஆப்வியஸ்லி டாய்லெட்டு, வெஸ்டர்ன் க்ளாசெட்டு. இங்கே இந்தியன் க்ளாசெட் இருக்காது, வெஸ்டர்ன் க்ளாசெட் தான். இவங்க ஊருடைய படத்தையே வச்சுருக்குறாங்க பாருங்கள். இங்கே இந்த படம்லாம் வந்து அவங்க ஊருடைய படம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது, என்னது வாஷ் பேஷன் எல்லாம் இருக்குது. அதுக்கு டவல், ஹேங்கர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வைங்களேன். இது நான் வந்து இது ஒரு ஸ்பா மாதிரியே இல்லைனா ஒரு ரிட்ரீட் சென்டர் மாதிரியே இருக்குன்னா, இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் எல்லா ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டு நீங்கள் எப்படி ஸ்கின் கேர் நைட் பண்ணணும், எப்படி நீங்கள் ஃபேஷியல் பண்ணணுங்கிறதுக்குள்ள ஸ்டெப்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்ளை 2 pumps to a dry face ஈவன் அண்ட் இன் த ஈவினிங், மார்னிங் அண்ட் ஈவினிங் மசாஜ் அவே அப்படின்னு சொல்லி அதனுடைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அந்த ப்ராடக்ட்டை வச்சு நம்ம நைட்டு ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டு நம்ம படுக்கணும். ஸோ அதுதான் வந்து இதெல்லாம் அந்த ப்ராடக்டோட வருது. அப்கிரேடட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த லேடி வந்து பியூட்டிஷியன், அதனால் அவங்களுடைய அதை யூஸ் பண்ணி அப்படி ஒருத்தர் அவங்கவுங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அதை இது பண்ணி கொடுப்பாங்க. பட் ரொம்ப நல்லா இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ரூம் பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு இப்போ ஹோட்டல் ஒன்றும் இல்லை, அதனால இது ஒரு ஹோட்டல் கிடையாது, ஒரு கிச்சன் ஒன்றும் இல்லை, அதனால் இது இஸ் ஈக்குவலன் டு அ ஹோட்டல் ரூம். ஆனால் ஹோட்டலில் போய் ஹில்டன்லேயோ ப்ரீமியர் இன்லேயோ இல்லைனா ட்ராவல் லாட்ஜு ஹில்டன் இல்லைனா மேரியாட் இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் நீங்கள் போய் ரூம் எடுத்தால் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும்.
ஓகே ஜஸ்ட் ரெண்டு 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 டபுள் பெட் போட்டிருப்பாங்க. அப்போலாம் அதில் ஒரு சின்ன ஒரு இது போட்டிருப்பாங்க. அப்படி தானே டீபாய் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஏதோ ஒரு காஃபி டேபிள் மட்டும் வச்சுருப்பாங்க. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. நீங்கள் அது மரியாட் போனாலும் சரி தான், நீங்கள் ட்ராவல் லாட்ஜ் போனாலும் சரி தான், நீங்கள் என்ன மாதிரியான 5 ஸ்டாருக்கு போகிறேன் நீங்கள் ஒரு சூட் மாதிரி ரூம் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து இவ்வளவு ஸ்பேஷியஸாக இருக்காது. நம்ம அந்த 4 சீசன்லேயே தங்கியிருக்கோம் ஹோட்டல்ஸில். இந்த அளவுக்கு இருக்காது. எவ்வளவு காசு. இப்போ வந்து பார்த்தீங்க, இந்த காசை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ட்ராவல் லாட்ஜ் தான் அங்கே உள்ளதுலே வந்து சீப்பான ஒரு ஹோட்டல், ஓகே, சீப்பான ஒரு லாட்ஜ். அதில் வந்து ஒரு ஃபேமிலி தங்கன்னா அது அந்த ரூமுக்கு எவ்வளவாகும்? அந்த ரூமுக்கு மினிமம் 100 to 150. இப்போ ஃபேமிலி, இப்போ எங்களுக்கு 2 பெரிய பசங்க, அது அந்த ரூமில் படுக்கவும் முடியாது. ஓகே, 2 ரூமாக நீங்கள் வாங்கணும். பட் இந்த ரூமுக்கு நாங்கள் எவ்வளோ போய் பண்ணோம்னா ஒரு நைட்டுக்கு 92 பவுண்ட்ஸ். வெறும் 90 பவுண்ட்ஸா? வெறும் 90 பவுண்ட்ஸ். பட் இது வந்து சம்மர் டைமில் இது கூடுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த டைமில் வெறும் ஏன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து இதிலே பக்கத்தில் ட்ராவல் லாட்ஜில் பக்கத்தில் உள்ள ஊரில் ட்ராவல் லாட்ஜில் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து 100 to 150 பவுண்ட்ஸுக்கு நீங்கள் இது பண்ணிங்க. இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்காது, இவ்வளோ பக்கத்தில் கார்டன் இப்படிலாம் இருக்காது. ஸோ அதான் சொல்கிறேன், எப்போவுமே வந்து இப்போ ஏர்பிஎன்பி இருக்கிறதுனால இது எதில் புக் பண்ணீங்க நீங்கள்? ஏர்பிஎன்பி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு ட்ராவல் ஏஜென்ட் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஏர்பிஎன்பியில் போய் நம்ம வந்து இதெல்லாம் புக் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை ஆண்டா, ஹவ் இஸ் இட்? குட். இப்படி அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதான் இங்கிலீஷ்காரங்களுடைய கலாச்சாரம் அண்ட் த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோங்களை சந்திக்கிறேன். until then bye.